நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. அரசராக அருள்பொழிவு செய்யப்பட்ட தாவீது. காலப்போக்கில் சவுல் மன்னர் அதிகமான வெற்றிகளையும் புகழையும் பெற்றபோது அவருடைய நடத்தையில் மாற்றம் ஏற்பட தொடங்கியது. இதனால் கடவுளுடைய பார்வை சவுலை விட்டு விலகியது. இதை அறிந்து மிகுந்த வருத்தமடைந்த சாமுவேல் மக்களை காத்து வழிநடத்த வலிமையான அரசர் ஒருவர் இல்லாதது கண்டு கடவுளிடம் இறைவேண்டல் செய்தார். ஆண்டவர் சாமுவேலிடம், இஸ்ரேலின் அரசராக சவுல் இல்லாதவாறு நான் அவனை புறக்கணித்ததை நீ அறிந்திருந்தும் நீ எவ்வளவு காலம் அவனுக்காக மனவருத்தமடைவாய்? ஆகவே நீ உடனே பெத்லேகமைச் சேர்ந்த ஈசாய் என்பவரிடம் போ. ஏனெனில் அவர் மகன்களில் ஒருவரைத்தான் நான் அரசனாக தேர்வு செய்துள்ளேன் என்றார். ஆண்டவர் கூறியவாறே சாமுவேல் பெத்லேகமுக்கு சென்று ஈசாவையும் அவர் மகன்களையும் கண்டார். அவர்களில் ஒருவனான எலியாவை கண்டவுடன் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவனது தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே. மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். அவர்களில் யாரையும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லை என்பதை அறிந்து சாமுவேல் குழப்பமடைந்தார். ஆகவே அவர் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆளனுப்பி அவனை உடனே அழைத்து வா, அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆளனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். அவன்தான் தாவீது. ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். சாமுவேலும் அவ்வாறே செய்தார். விவிலிய தேடல். திருப்பாடல் 36 பகுதி 2. இறைவன் தரும் பேரின்ப நீரோடை. அன்பர்களே, கடந்த வார நமது விவிலிய தேடலில் வேண்டும் நமக்கு இறையச்சம் என்ற தலைப்பில் 36வது திருப்பாடலில் 1 முதல் 4 வரை உள்ள இறைவசனங்கள் குறித்து தியானித்தோம். இவ்வார விவிலிய தேடலில் 5 முதல் 8 வரை உள்ள இறைவசனங்கள் குறித்து தியானிப்போம். இப்போது இறை பிரசன்னத்தில் அவ்வார்த்தைகளை வாசிப்போம். ஆண்டவரே, வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு, முகில்களை தொடுகின்றது உமது வாக்கு பிறழாமை. ஆண்டவரே, உமது நீதி இறைவனின் மலைகள் போல் உயர்ந்தது. உம் தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை. மனிதரையும் விலங்கையும் காப்பவர் நீரே. கடவுளே, உமது பேரன்பு எத்துணை அருமையானது.
மானிடர் உம் இறக்கைகளின் நிழலில் புகலிடம் பெறுகின்றனர். உமது இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகின்றனர். உமது பேரின்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றீர். அன்பர்களே, மேற்கண்ட இந்த 4 இறைவசனங்களிலும் கடவுளின் பேரன்பு, நீதி, தீர்ப்புகள் ஆகிய 3ஐயும் வானத்துடனும் முகில்களுடனும் மலைகளுடனும் ஒப்பிட்டு ஒரு சிறந்த கவிஞரை போன்று அழகுற வர்ணிக்கின்றார் தாவீது அரசர். மேலும் கடவுளின் பேரன்பு புகலிடம் தரும் பறவைகளின் இறக்கைகள் போன்றது என்றும், அவரது செழுமையும் பேரன்பும் அனைத்து உயிர்களையும் காக்கும் வற்றாத நீரோடை போன்றது என்று புலங்காகிதமடைகின்றார். இதன் காரணமாகவே, ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை, பசும்புல் வெளிமீது என்னை அவர் இழைப்பாரச் செய்கின்றார், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார், அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் என்றும், உம் மேலறைகளினின்று மலைகளுக்கு நீர் நீர்ப்பாய்ச்சுகின்றீர், உம் செயல்களின் பணியால் பூவுலகம் நிறைவடைகின்றது என்றும் பாடுகின்றார். அன்பர்களே, மதுரையைச் சேர்ந்த மருத்துவ அவசர ஊர்தியின் ஓட்டுநரான ஹரிகிருஷ்ணன் என்பவர் கடந்த 14 ஆண்டுகளுக்கு மேலாக பிறரன்பு பணிகள் ஆற்றி வருகின்றார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் விபத்து, கொலை, சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு என ஒவ்வொரு நாளும் 15க்கும் மேற்பட்டோர் இறக்கும் நிலையில் அவர்களில் யாருமற்ற அனாதை உடல்களை பிரேத பரிசோதனைக்கு பின்பு தானே கொண்டு சென்று தனது சொந்த செலவில் நல்லடக்கம் செய்யும் பணியை அற்புதமாக செய்து வருகின்றார். கடந்த 14 ஆண்டுகளில் இதுவரை 1000க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற ஏழைகளின் இறந்த உடல்களுக்கு இறுதிச் சடங்குகளுக்கு ஏற்பாடு செய்து அடக்கம் செய்திருக்கிறார். மேலும் விபத்து மற்றும் கொலை நடக்கும் இடங்களில் இறந்த உடல்களை அப்புறப்படுத்துவதிலும், உயிருக்கு போராடுபவர்களை சற்றும் தாமதிக்காமல் மீட்டு தனது மருத்துவ அவசர ஊர்தியில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதிலும் காவலர்களுக்கு பெருமளவில் உதவி வருகிறார். இவரின் இந்த பிறரன்பு சேவையால் மரணத்தின் வாயிலுக்கு சென்ற பலர் உடனடி சிகிச்சை அளிக்கப்பட்டதால் உயிர் பிழைத்துள்ளனர். எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் இவர் செய்யும் இந்த நற்பணிகள் மதுரை காவல்துறையினருக்கும் அரசு மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் பேருதவியாக உள்ளது. இதன் காரணமாகவே நகரிலுள்ள 22 காவல் நிலையங்களின் காவலர்களும் புறநகரிலுள்ள 13 காவல் நிலையங்களின் காவலர்களும் எங்கு விபத்து மற்றும் கொலை நடந்தாலும் 108 வாகனத்தை அழைக்கிறார்களோ இல்லையோ, இவரைத்தான் முதலில் அழைக்கிறார்கள். மிகவும் எளிய குடும்பத்தைச் சேர்ந்த இவருக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். மனைவி தேநீர் கடையை கவனித்துக் கொள்கிறார். இவர் தொடக்கத்தில் அரசு மருத்துவமனையின் பிணவரைக்கு முன்பு தேநீர் கடை வைத்திருந்தார். அப்போது சிலர் இறந்தவர்களை வீட்டிற்கு கொண்டு செல்லவும் இறுதி சடங்குகள் செய்யவும் பணமில்லாமல் தவியாய் தவிப்பதை பார்த்து, இந்த வழியில் நான் உதவலாமே என்று முடிவெடுத்து இந்த பிறரன்பு பணிகளை கடந்த 14 ஆண்டுகளாக செய்து வருகிறார். பேரன்பும் வாழ்வுதரும் ஊற்றுமாக இருந்து மனிதம் காத்து வரும் இந்த மாமனிதர் உண்மையில் எப்போதும் நினைவுகூர்ந்து போற்றத்தக்கவர். அன்பர்களே, நயின் ஊர் கைம்பெண் மகன் உயிர் பெறுதல் என்ற தலைப்பில் லூக்கா நற்செய்தியாளர் நமது ஆண்டவர் இயேசு நிகழ்த்திய ஓர் அருளடையாளத்தை பதிவு செய்துள்ளார். இறந்த இளைஞர் அக்கைம்பெண்ணுக்கு ஒரே மகன். அவ்விளைஞரை இயேசு உயிர்ப்பித்துக் கொடுக்கின்றார். இந்த அருளடையாளத்தின் சிறப்பு என்னவென்றால், யாரும் அழைக்காமல் தானே இத்தேவையை உணர்ந்தவராய் இந்த அருளடையாளத்தை நிகழ்த்துகிறார் இயேசு. எந்த சமுதாயமாக இருப்பினும் ஒரே ஒரு ஆண்மகனை பெற்றுள்ள ஒரு பெண் கைம்பெண்ணாகும்போது அவரது மகன்தான் அவருக்கு வாழ்வின் மையமாகின்றார். அதாவது தந்தையின் பொறுப்பிலிருந்து எல்லா காரியங்களையும் நிறைவேற்றியாக வேண்டும். அந்த மகனே இறந்துவிட்டால் கைம்பெண்ணான அந்த தாய் எப்படி துடிதுடித்து போவாள் என்பதை நாம் அவசியம் எண்ணி பார்க்க வேண்டும். இவை எல்லாவற்றிற்கு மேலாக இயேசுவின் தாயான அன்னை மரியாவும் ஒரு கைம்பெண் என்பதையும் நாம் அறிவோம்.
தனது தந்தை யோசேப்பை இழந்திருந்த அன்னை மரியாவின் நிலையை இயேசு அறிந்திருந்தபடியால்தான் இந்த அருளடையாளத்தை அவர் தேடி போய் நிகழ்த்துகிறார். அழாதீர் என்று அக்கைம்பெண்ணிடம் ஆறுதல் கூறியவராய் அவ்விளைஞரை உயிர்ப்பித்துக் கொடுத்து அத்தாயின் கண்ணீரை துடைக்கின்றார். அவ்வாறு 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவர் பெத்சதா குளத்தில் இறங்கி நலம் பெறும் நிகழ்வை யோவான் தனது நற்செய்தியில் பதிவு செய்திருக்கின்றார். அதாவது, பெத்சதா என்ற 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். சில வேளைகளில் வானதூதர் வந்து இக்குளத்தின் நீரை கலக்குவார் என்றும், அப்போது யார் முதலில் சென்று அக்குளத்தில் இறங்குகின்றாரோ அவர்தான் உடல்நலம் பெறுவார் என்று அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தனர். இப்படிப்பட்ட நிலையில்தான் இயேசு அந்நோயாளரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்கிறார். அப்போது அம்மனிதர், ஐயா, தண்ணீர் கலங்கும்போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கிவிடுகிறார் என்று கவலை தோய்ந்த முகத்துடன் தனது இயலாமையை எடுத்துரைக்கின்றார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று கூறிய உடனேயே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார் என்று அறிகின்றோம். ஆக இயேசு தனது பணிவாழ்வில் நிகழ்த்திய அத்தனை அருளடையாளங்களிலும் அவரது பேரன்பும் இரக்கச் செயல்களும் நீரோடையாய் பொங்கி வழிந்தோடியதை பார்க்கின்றோம். இதன் காரணமாகவே தாவீது அரசரும் இறைவன் தனக்கு செய்த நற்செயல்களை மனதில் கொண்டு, கடவுளே, உமது பேரன்பு எத்துணை அருமையானது! மானிடர் உம் இறக்கைகளின் நிழலில் புகலிடம் பெறுகின்றனர். உமது இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகின்றனர். உமது பேரின்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றீர் என்கின்றார். அதாவது, கடவுள் தனக்கு செய்த உதவியை அவரது பேரன்பின் வெளிப்பாடாக எடுத்து காட்டுகின்றார். ஆகவே அன்பு நிறைந்தவர்களே, நமது அன்றாட வாழ்வில் நாமும் பேரன்பும் நீதியும் நேர்மையும் உண்மையும் கொண்டு துன்புறுவோரின் துயதுடைக்கும் தூய மக்களாவோம். அதற்கான அருள்வரங்களை ஆண்டவர் இயேசுவிடம் இந்நாளில் கேட்டு மன்றாடுவோம். இறைவன் தரும் பேரின்ப நீரோடை என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்ற புதிய நூல் ஒன்றிற்கு எழுதியுள்ள அணிந்துரை ஒன்றில் கடவுளிடமிருந்து வந்த கொடை மற்றும் தனிப்பட்ட பொறுப்பு ஆகிய இரண்டிலும் அமைதியின் தன்மை பற்றி தனது சிந்தனைகளை வழங்கியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ.
உண்மையான அமைதி இதயத்தில் தொடங்குகிறது என்றும் மோதல் அல்லது சுயநலம் மூலம் அதை அடைய முடியாது என்றும் தனது அணிந்துரையில் கோடிட்டு காட்டியுள்ள திருத்தந்தை, கசப்பான தேசியவாதம் மற்றும் பேராசை ஆகியவை போர்க்களத்தில் போர்கள் தொடங்குவதற்கு முன்பே அமைதியை அழித்து விடுகின்றன என்றும், அமைதியான உலகத்தை உருவாக்குவதற்கு தனிப்பட்ட மாற்றம் முக்கியமானது என்றும் வலியுறுத்தியுள்ளார். நட்பின் வழியாக மட்டுமே யாரையும் அறிய முடியும் என்ற புனித அகஸ்தினாரின் உள்ளுணர்வை எடுத்துக்காட்டியுள்ள திருத்தந்தை, மனிதகுலம் ஒத்துணர்வையும் புரிதலையும் கடைபிடிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டுள்ளார். அமைதி என்பது கிறிஸ்துவின் பிறப்பின் போது வானதூதர்களால் முதலில் அறிவிக்கப்பட்ட கடவுளின் ஒரு கொடை என்பதை விசுவாசிகளுக்கு நினைவூட்டியுள்ள திருத்தந்தை, சிலுவையில் இயேசுவின் தியாக மரணத்தின் மூலம் மனிதகுலம் கடவுளுடன் ஒப்புரவு செய்யப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையையும் அமைதியையும் வெளிப்படுத்தும் வகையில் நல்லெண்ணத்துடன் அமைதிக்காக உழைக்க விசுவாசிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் திருத்தந்தை. அமைதி என்பது வெறும் இறைவேண்டல் அல்லது ஆன்மீக சிந்தனை மட்டுமல்ல என்று சுட்டிக்காட்டியுள்ள திருத்தந்தை, குழந்தைகளுக்கு மற்றவர்களை மதிக்க கற்றுக் கொடுப்பது, தற்பெருமையை விட்டு விடுவது, மௌனம், தியானம் மற்றும் ஜெபத்திற்கு நேரம் ஒதுக்குவது மூலம் நாம் ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்ய வேண்டிய ஒன்று இது என்றும் விவரித்துள்ளார். வத்திக்கானில் இடம்பெற்று வரும் தவக்கால ஆண்டு தியானம் பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் புனித பவுல் சிற்றாலயத்தில் தொடங்கியது. இதில் திருத்தந்தை 14ஆம் லியோ, ரோமையில் வசிக்கும் கர்தினால்கள் மற்றும் பல்வேறு திருப்பீட தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். நார்வேயின் ட்ரொண்ட்ஹெய்ம் மாநிலத்தின் டிராப்பிஸ்ட் ஆயர் எரிக் வார்டன் அவர்கள் மறைந்திருக்கும் மகிமையால் ஒளிவூட்டப்பட்ட எனும் கருப்பொருளில் இந்த தவக்கால ஆன்மீக தியானத்தை வழிநடத்தி வருகிறார். தவக்காலத்திற்குள் நுழைதல் எனும் தலைப்பில் தனது தொடக்க உரையை ஆற்றிய ஆயர் வார்டன் அவர்கள் இக்காலத்தின் ஆன்மீக மேன்மைகளை எடுத்துரைத்ததுடன், தவக்காலம் என்பது நம்மை மிக முக்கியமான வாழ்வியல் உண்மைகளை நோக்கச் செய்யும் மற்றும் தேவையற்ற கவனச்சிதறல்களை களைந்து நம்மை தூய்மைப்படுத்தும் ஒரு தருணம் என்று குறிப்பிட்டார். பிப்ரவரி 22 ஞாயிறன்று தொடங்கிய இந்த தவக்கால ஆண்டு தியானம் பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமையன்று நிறைவடையும். இவ்வார தியானங்களில் கடவுளின் பேருதவி, ஆன்மீக விடுதலை, உண்மைத்தன்மை, மன உறுதி மற்றும் எதிர்நோக்கு ஆகிய மைய கருத்துகளின் அடிப்படையில் எண்ணங்கள் பகிர்ந்து கொள்ளப்படவிருக்கின்றன. வத்திக்கானில் இடம்பெற்று வரும் தவக்கால ஆண்டு தியானத்தின் 2ஆம் நாளில் 17ஆம் நூற்றாண்டின் கல்வியாளர் மேரி வார்டின் வார்த்தைகளை எடுத்துக்காட்டி, உங்களால் முடிந்ததை செய்யுங்கள், கடவுள் உதவுவார் என்று ஆயர் வார்டன் அவர்கள் தனது சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார். கடவுளின் உதவி எப்போதும் நிலையானதும் நீடித்ததுமாக இருக்கின்றது. நெருக்கடி காலங்களில் அவசரகால பதில் மட்டுமல்ல என்ற திருவிவிலியத்தின் இறைவார்த்தைகளை குறித்து தனது எண்ணங்களை வத்திக்கான் தலைவர்களுடன் பகிர்ந்து கொண்டார் ஆயர் வார்டன். திருப்பாடல் 90 மற்றும் புனித பெர்னார்டின் வாழ்வை மேற்கோள் காட்டி கடவுளின் உதவியை விசுவாசிகள் வாழும் மற்றும் நடமாடும் ஒரு வாழ்விடமாக விவரித்தார் ஆயர் வார்டன். விசுவாசத்தை ஒரு வகையான காப்பீட்டு கொள்கையாக கருதுவதற்கு எதிராக எச்சரித்த ஆயர் வார்டன் அவர்கள், விசுவாசிகள் புலம்பல் மற்றும் சோதனையின் வழியாக கடந்து இறையருளின் ஆழமான அனுபவத்தை நோக்கி செல்ல அழைப்பு விடுத்தார். கடவுளின் உதவியை உண்மையாக நம்பியிருப்பது பாதுகாப்பை பற்றியது அல்ல, மாறாக பயத்தை தாண்டி புதிய வாழ்க்கைக்கு நம்மை வழிநடத்த கடவுள் நம்மை அனுமதிப்பதை பற்றியது என்று கூறி தனது 2ஆம் நாள் தியான சிந்தனையை நிறைவு செய்தார் ஆயர் வார்டன். ஏழை எளிய குடும்பங்களுக்கு உதவும் வகையில் பஞ்சாப் அரசு செயல்படுத்தி வரும் ரமலான் நிவாரண திட்டத்தில் முதல் முறையாக கிறிஸ்தவ சமூகத்தினரும் இணைக்கப்பட்டுள்ளனர். நிகாபான் ரமலான் திட்டத்தின் மூலம் புனித மாதத்தில் ஏறக்குறைய 42 லட்சம் குழந்தைகளுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்று அம்மாநிலத்தின் தகவல் மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் உஸ்மா ஜாகித் புகாரி அவர்கள் பிப்ரவரி 18 புதனன்று லாகூரில் அறிவித்தார். இந்த அறிவிப்பானது சமூக ஒருமைப்பாட்டிற்கும் சமய நல்லிணக்கத்திற்கும் எடுக்கப்பட்ட நல்லதொரு முயற்சி என கிறிஸ்தவ தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ள அதேவேளை, இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறப் போகும் கிறிஸ்தவ குடும்பங்களின் எண்ணிக்கை குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.